வேலை காரணம் நம்ம மூஞ்ச காரி துப்புறோம். விவசாயிகள் தூக்கு போட்டு சாவுறோம். முதல்ல இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? நம்மள மாதிரி ஆளுங்க தான். என்னால தருவா தெரியும் நினைக்கிறேன். வெங்காயம் தக்காளி வந்து வீட்டிலே விளைவிக்கலாம். எவ்வளவு தக்காளி வாங்குறோம். ஒரு இதை புளிச்சு போட்டு ஒரு பக்கெட்ல வச்சா ஒரே மாசத்துல உனக்கு கண்டிப்பா தக்காளி வளரும். அதை விட்டுட்டு அவன்கிட்ட போயிட்டு விலைவாசி நம்மள மதிக்கவே மாட்டான். எல்லாருமே நிக்கிறவங்க எல்லாருமே கேட்டுங்க. ஃபர்ஸ்ட் விவசாயத்தை வளர்த்தா மட்டுமே தான் இந்த நாடு வளரும். விவசாயம் வந்து சென்னையில பண்ண முடியாது, இல்ல சிட்டியில பண்ண முடியாது அப்படிலாம் இல்ல. எல்லாரும் வீட்டு மாடியும் இருக்கு. வீட்டு மாடியில சிமெண்ட் போட்டு அழுக்கு வராம இருந்தா சுத்தம் இல்ல. அழுக்கு வரலையா அதாயா நாடு. அழுக்கு வரலையா அதாயா வீடு. அழுக்கு வந்து எந்த அழுக்கு வரணும்? ஒரு மண்ணு போட்டா அது அழுக்கு இல்லையா? மண்ணுக்காக மட்டும்தான் நம்ம வாழ்றோம். புரியுதா? விவசாயிங்க வந்து இன்னைக்கு கொள்முதல் பண்றதுல இருந்து எல்லாத்தையுமே ஏமாந்துட்டு இருக்கான். விவசாயி பையன் இன்ஜினியரிங் வச்சு ஐடி வரணும்னு நினைக்கிறான். விவசாயி பையன் அவன் 2 ஏக்கர் வச்சிருந்தா அவனால கொள்முதல் பண்ண முடியாது. எடுத்துட்டு போயிட்டு பண்றது இல்ல. ஏன் ஜல்லிக்கட்டு சண்டை போடுறோம்? நம்ம விவசாயத்துக்கு சேர்த்து சண்டை போட்டுருக்கோம். இந்த விவசாயத்தை மட்டும் விட்டோம் நம்ம நாசமா போயிருவோம். இன்னும் 3 வருஷத்துல கண்டிப்பா இதோட கேவலமா போயிட்டு இருப்போம். ஆல்ரெடி 4 லட்சம் பேர் இங்க வேலை இல்லாம இருக்காங்க. இதை விட்டுட்டு இன்ஜினியரிங் டாக்டர் பிகாம் ஆர்ட்ஸ் காலேஜ் எதுவுமே படிச்சு வேலைக்காது. விவசாயத்தை அடிமட்டத்துல இருந்து கட்டுங்க. ஒவ்வொருத்தரும் உங்களால முடியல விவசாயம் பண்ண முடியல, ஒரு ஸ்கூலுக்கு போங்க. நீ படிச்ச முன்னாடி ஸ்கூலுக்கு போங்க. 8வது படிக்கிறியா அவனை கூப்பிடு. அவனுக்கு 1 மாசம் ப்ராஜெக்ட் கொடு. 2 தக்காளி செடியை வளர்த்து 5 தக்காளி எடுத்துட்டு சொல்லு. அவனுக்கு ஒரு இதெல்லாம் வாங்கி கொடு. 500 ரூபாய் செலவு பண்ண முடியாது நம்மளால. பண்ண முடியாது. அது பண்ண ஆட்டோமேட்டிக்கா சின்ன வயசுல இருந்து பெரியவன் வரைக்கும் எல்லாத்துக்கும் விவசாயம் தெரியுமா? 8வது ஆரம்பி விவசாயத்தை, 10வது வரைக்கும் அவன் விவசாயத்தை கத்துக்க வை. இப்ப எல்லாத்துக்கும் ஹிஸ்டரி இருக்கு, மேக்ஸ் இருக்கு. ஹிஸ்டரியே நம்ம தப்பா தான் படிச்சுட்டு இருக்கோம். ஹிஸ்டரி இருக்கு, மேக்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இல்ல பித்தாகரத்தை யூஸ் பண்ணி சயின்டிஸ்ட் ஆகிற மட்டும்தான் அல்ஜீப்ரா பித்தாகரத்தை யூஸ் பண்ண முடியும். அவன் எத்தனை பேர் சயின்டிஸ்ட் ஆனீங்க? 900-1000 மார்க் எடுத்துட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கோம். அவன் போய் இன்ஜினியரிங் காலேஜ் அவன் காலில் விழுந்து என் அப்பா அம்மா எல்லாம் வந்து காலில் விழுந்துறான். ப்ரொஃபசர் காலில் பணத்தை நீங்க நினைச்சா மட்டுமே தான் மாத்த முடியும். இன்னைக்கு ரோட்ல வந்து இறங்கின நீங்க இதை கேட்டு அமைதியா போதும். இதே மாதிரி எல்லாமே பேசு. எவனையும் தலைவனை எடுத்துக்காதீங்க. என்னைக்கு நீ ஒருத்தர் தலைவனை எடுத்துக்கிறியோ அதையோட நிக்கிற வந்து நாமே பேசணும். யாருமே தலைவன் இல்ல, நீதான் தலைவன். அதே மாதிரி ஆப்போசிட்ல எத்தனை மீனவன் இருக்கா? இது வரைக்கும் பீச்சுக்கு வந்திருக்கீங்க. எவ்வளவு கண்டிருக்கோமா? மீனவன் சாகும் போது கண்டுக்கிறது இல்ல, விவசாயி சாகும் போது கண்டுக்கிறது இல்ல. 248 விவசாயி சாகுறான். ஒருத்த IIM ஸ்டேட்டஸ் போடுறான். விவசாயி செத்தா எனக்கு என்ன அப்படின்றான். யோ நீ வளர்த்துட்டே போ. ஒரு காலத்துல மவுசையும் கம்ப்யூட்டரையும் வச்சு கடிக்க முடியாது. பிரிட்ஜில் இருக்க செங்கலை உருகி தின்ன முடியாது. என் விவசாயி இறங்கி சேத்துல கால் நட்டா மட்டுமே தான் இந்த வெறிய வந்து இந்த ஜல்லிக்கட்டு கூட்டத்தோட விட்டாதீங்க. இதை மட்டும் நீங்க அப்படியே தொடர்ந்து போறாங்க. இன்னைக்கு பேசுற ஒரு பாயிண்ட் உங்க மனசுல இருந்தா கூட அதே சொல்றேன். எல்லா ஸ்கூலுக்கு போ. நீ படிச்ச ஸ்கூலுக்கு போ. 6வதுல இருந்து 8வது ஹெட்மாஸ்டர் கூடவே போடுங்க. 8வது கிளாஸ் இருக்காயா? காலவர் உன் பேச்சு கேட்க மாட்டானா? காலவர் நீ விவசாயத்தை பத்தி பேச கேட்க மாட்டானா? காலவர் ஒரு தக்காளி செடி எவ்வளவு வளர்க்க முடியாதா? இன்னைக்கு மான்சால்டோ பேட்டன்ட் ரைட் வாங்கி வச்சிருக்காங்க. எதுக்கு தக்காளி நம்மளால வளர்க்க முடியாது? உங்களுக்கு தெரியுமா? நம்மள்ட்ட விதையே இல்லையா? விதையை எங்க கொண்டு வரணும்? இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 10 வருஷம் இல்ல, 15 வருஷம் கூட 3 வருஷத்துல இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் தெருல நின்று இது மாதிரி மைக் வச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம பேசினா மட்டும் பத்தாது, செயல்ல இறங்கணும். இன்னைக்கு பேசிட்டோம், நான் போய் மெரினாக்கு போயிட்டேன், பேஸ்புக்ல போட்டோ போட்டேன், செல்ஃபி எடுத்தேன், அதெல்லாம் முக்கியமே இல்லை. நம்மளோட இது என்ன தெரியுமா? நேரா போறீங்க, இந்த பாயிண்ட் எடுத்துங்க. ஒரு ஸ்கூலுக்கு போ. ஒரு 6வது 8வது யோ நீ பொறிக்க கூட இல்லையா? குடியா என்ன வேணா பண்ணியா? காலையில குடிக்க போறியா? 5 நிமிஷம் குடிக்கிறதுனால மட்டும் குடிக்கிறவங்க கெட்டவனும் இல்ல, குடிக்காதவனும் நல்லதில்ல. எல்லா ஆசிரியர்களையும் மேல உட்காந்துருக்கா குடிக்கலன்னு சொல்றோம். என்ன பண்ணிட்டு எல்லாம் குடிச்சுட்டு தான் இருக்காங்க. ஜல்லிக்கட்டு எவ்வளவு முக்கியமோ அதை விட அதிகமாக முக்கியம் நம்மளுக்கு விவசாயம். விவசாயம் இல்லை என்றால் நம்ம இல்லவே இல்லை. ஒரு காலத்துல தஞ்சாவூர்ல இருந்தா ஊருக்குள்ள அரிசி போயிடுச்சு. நீ தஞ்சாவூர் யாரா போய் பாத்தீங்களா? திருவாரூர்ல பயிர் ஊனும் போது அப்படியே கருவு இந்த கலர்ல இருக்கியா பயிர்? இந்த கலர்ல இருக்கு. இந்த கலர்ல பயிரை பார்த்தானா என் விவசாயி தற்கொலை பண்ணிக்காம என்ன பண்ணிப்பான்? 248 பேர் இன்னைக்கு செத்துருக்கான். இன்னைய வரைக்கும் ஒரு எலுமிச்சம்பழம் எவ்வளவு? 2 ரூபா. விட்டமின்ல இருக்க எல்லா சத்தும் அதுல இருக்கியா? பாத்ரூம் கடல பெனாயில் மாதிரி ஒரு பெப்சி வச்சிருக்கான். அதை எடுத்துட்டு போய் நம்ம வாயில வச்சு குடிச்சிட்டு ஒரு செல்ஃபி. நான் சொல்றேன், நடிகை ஹீரோவா பாக்காதீங்க. நீதான் ஹீரோ. நீ காசு கொடுக்கலன்னா அவன் பிச்சை எடுப்பான். இன்னைக்கு ஒவ்வொரு நடிகனும் நமக்கு தெரியாம வந்து மூஞ்சி கட்டிட்டியா உட்கார்றான். அவனோட நம்ம தான் இங்க ஹீரோ.